Hey lovelies, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீட்டை வெக்கேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் புது வீட்டுக்கு எப்படி போறோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ஜாலியான விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். சோ நம்ம எல்லாருக்குமே ஆன்லைன் கேமிங் அப்படினா எவ்வளவு கிரேஸ் இல்லீங்களா? சோ நிறைய பேருக்கு மாதிரியே எனக்கு ஆன்லைன் கேம்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய ஆன்லைன் கேம்ஸ் வந்து நானும் விளையாடுவேன். சோ அதனால மெயினா இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணியே ஆகணும். AIO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் ஆப் இருக்கு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம விளையாடணும் அப்படின்னா நம்ம ரியல் மணி earn பண்ணலாம். செம்மையான விஷயம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 ரெப்யூட்டட் கேம்ஸ் தான் இருக்கும் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த ஆப்பை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ், அதாவது ஆன்லைன் கேம்ஸ்க்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செம்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பை நம்ம ரெஜிஸ்டர் பண்ண உடனே நம்மளுக்கு 100 rupees போனஸாக கிடைக்குது. இந்த போனஸ் அமௌண்ட்டை வச்சு நம்ம புதுசாக கேம்ஸ் நிறைய ட்ரை பண்ணலாம், ஃப்ரீ கேம்ஸும் விளையாடலாம். ஸோ என்னோட ஃபேவரட்டான ஆன்லைன் கேம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லூடோ, அதுக்கப்புறம் கால் பிரேக்ஸ், ஃப்ரூட் சாப்பர், இதெல்லாம் தான் நான் ரொம்ப விரும்பி விளையாடுவேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பீப்புளுக்கு ஏத்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சாய்ஸஸ் இருக்கு. சோ அதுல இருந்து நிறைய கேம்ஸ் நம்ம விளையாடலாம். சோ இந்த AIO ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கேமர்ஸ்க்கு ஒரு ஆல் இன் ஒன் அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரஸ்டபிளா இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் இதனோட வித்ட்ராவல் அண்ட் சேஃப்டி மெஷர்ஸ் பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. சோ இப்போ இதுல நம்ம ஒரு 100 rupees earn பண்றோம் அப்படின்னா அதை உடனே நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். சோ அதுக்கப்புறம் தான் ஐ ட்ரஸ்டட் திஸ் AIO ஆப். சோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு கேம் விளையாடி மணி earn பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க AIO கேமிங் ஆப்போட லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நிறைய கேம்ஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆஃபீஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் அவர் வந்து வீக்கெண்ட் மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவரை பார்த்தோன்னே டிஸ்னி வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகி மேலே ஏறி எப்படி இப்படின்னு ஜம்ப் பண்ணிவிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock நடந்த சீன்ஸு. ஸோ அதனால அப்படியே அந்த எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் நல்லா ரெக்கார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என் ஹஸ்பண்ட் வரக்குள்ள இந்த 1 வீக்காக என்னால் முடிஞ்ச சில திங்ஸ் எல்லாம் நான் அப்படியே பேக் பண்ணி சின்னதாக பேக் பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் புக் பண்ணி தான் திங்ஸ் எல்லாம் ஷிப் பண்ணோம். டோட்டலாக எங்களுக்கு 18K சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி வீடு இப்படி தான் இருந்துச்சு, இவ்வளோ அலங்கோலமாக. முடிஞ்ச அளவுக்கு இருக்க கார்ட்போர்ட்ஸ் எல்லாம் நான் தூக்கி போடாமல் அதில் அந்த கிளாஸ் பீசஸ் எல்லாத்தையுமே தனியாக நான் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன். அவங்களும் அந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸும் கொஞ்சம் கார்ட்போர்ட் பாக்ஸஸ் நம்மளுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப டெலிகேட்டான திங்ஸ், அந்த மாதிரி சிஸ்டம், அதுக்கப்புறம் கிச்சன் யூட்டென்சில்ஸ் வந்து கிளாஸ் ஐட்டமில் இருக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே அந்த கார்ட்போர்ட் பாக்ஸஸில் இந்த பபிள் ரேப் பண்ணி அவங்க பேக் பண்ணி வச்சுட்டாங்க. கிச்சன் ஐட்டம்ஸும் இந்த மாதிரி ஒரு தனி பேக்கில் போட்டு என்னென்ன ஐட்டம்ஸ், இப்போ கிச்சன்னா கார்ட்போர்ட் பாக்ஸில் கிச்சன் எழுதிட்டாங்க, அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி எல்லாம் பேக் பண்ணோம். வாஷிங் மிஷினுக்கும் அவங்க இந்த மாதிரி நீட்டாக ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணுற திங்ஸ் என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் தனியாக போடாமல் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே ஒரு சில விஷயங்கள் ரொம்ப டெலிகேட்டடாக இருக்கிறது, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம தனியாக பேக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எய்ச்சர் தான் எங்களுக்கு வந்திருந்த வெஹிக்கிள். இதுலேயே வந்து நாங்கள் 2 வீலர்ஸும் எல்லாமே, எல்லா பாத்திரம் எல்லாமே இதில் அடங்கிடுச்சு. தென் மார்னிங் நேரமே வந்தோனையுமே ஏர்லி மார்னிங் வந்து பால் காய்ச்சினோம். ஸோ பால் காய்ச்சறதுக்கு எல்லா திங்ஸையும் நான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு புது பாத்திரம் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த தடவை வந்து எங்களுக்கு அன்ஃபர்னிஷ்டு ஹோம் தான் கிடச்சிருந்தது. ரொம்ப தேடி பார்த்தோம், ஒன்றும் எங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிடைக்கல. கடைசியில் அன்ஃபர்னிஷ்டு வீடு தான் இது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வீடு பார்த்தோம் அப்படின்னே எங்களுக்கு அந்த வைப் வந்து கிடச்சிது. இந்த வீட்டில் நல்ல குளிர் எடுத்துருச்சு, கொசும் இல்லை ஒன்றும் இல்லை. எப்பவுமே ஒரு புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேஷன், அதுக்கப்புறம் அது வெளிச்சமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக நான் பார்ப்பேன். இது ரெண்டுமே எனக்கு இந்த வீட்டில் கிடச்சிது, ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிது. ஸோ ஐ மூவ் இன் டு திஸ் ஹவுஸ். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்டே முன்னாடி எல்லாம் வாங்கி வச்சுட்டாரு. இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே அவரே, புது பாத்திரம், பால் காய்ச்சறதுக்கு எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. பாலும் நல்லபடியாக பொங்கி வந்துச்சு. ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீட்டில். ஸோ எல்லா திங்ஸும் நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. நாங்கள் பால் காய்ச்சிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் காய்ச்சினோம். அதனால் ஏர்லி மார்னிங் காய்ச்சறதுக்கு நல்ல நேரம் எதுவும் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறதுனால ஏர்லி மார்னிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தேவையில்லாத கார்ட்போர்ட் பாக்ஸஸ் எல்லாமே எடுத்து தனியாக அந்த டஸ்டெல்லாம் தனியாக வச்சுட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போயிட்டு டஸ்ட்பின் தேடி எல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம எடுத்து வெளியே வச்சிட்டாலே அவங்களே வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டேவே எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு பேக் பண்ணி தனியாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லா டஸ்ட்டையும் எடுத்து இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸஸ்லாம் போட்டு வெளியே வச்சுட்டு அவங்க வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ரொம்ப பெரிய வேலை குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு எங்களுக்குமே.
அண்ட் தென் இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரண்ட்டில் ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் விட்டுருந்தாங்க. இது வந்து ஸ்லிப்பர் வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி விட்டுருந்தாங்க. இங்கே எல்லா ஃப்ளாட்ஸ்லேயுமே வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் உள்ளதாக வச்சுக்கிறாங்க. அதுக்காகவே இந்த ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போவுமே எனக்கு அது முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்து கொஞ்சம் உள்ளே வரவங்களுக்கு கொஞ்சம் குட் வைபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு க்ளோஸ்டு ரேக் மாதிரி வச்சு அதில் நம்ம ஸ்லிப்பர் வைக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு நல்ல க்ரீட் பண்ணுறதுக்கு ஏதாவது திங்ஸ் வைக்கணும்னு அப்படின்னு ஆசை. இந்த வீட்டில் தான் எனக்கு இது அமைஞ்சிருந்தது. அதனால் அந்த இடத்த கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீட் பண்ணிட்டு இருந்தேன். எப்பவும் போல் நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா நம்ம கூட இருக்கிற ஜீவன் என்ன பண்ணும், நம்மளை வேலை செய்ய விடாமல் நம்மளை வந்து படுத்தி எடுக்கும். அதே மாதிரி டிஸ்னி அங்கே வந்து கொஞ்சம் வேலை விடாமல் சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இருந்தாலும் அவனை மேனேஜ் பண்ணி நீ வந்து அவனை அன்லீஷ் பண்ணி இங்கே வந்து பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவன் ரொம்ப குறும்பு பண்ணுவான். நான் சொன்னால் சுத்தமாக மதிக்க மாட்டான். நவீன் சொன்னால் மட்டும்தான் அவன் அந்த பேச்சை கேட்பான். ஸோ அவனை மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த பாம் பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன டெக்கர் மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் வரப்போகிற வீடியோஸில் இந்த சின்ன சின்ன இடத்த ஒரு அன்ஃபர்னிஷ்டு ஹோமை எப்படி நம்ம வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வரப்போகிற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த குர்தா செட் பற்றி நான் சொல்லி ஆகணும். இது வந்து இன்ஸ்டாகிராமில் நறுமுகை கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ்லேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு சூப்பரான காட்டன் குர்த்தி. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா அவங்களோட பேஜை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். வந்து நம்ம மெரினா மால் தான் போகிறோம். எங்கள் வீட்டுக்கு வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெரினா மால் தான். ஸோ அதனால பக்கத்தில் இருக்க மால்க்கே போய் நீங்கள் நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு மெரினா மால் போகிறோம். ஏன்னா அடிக்கடி நாங்கள் அந்த மால் தான் போவோம். நிறைய மெமரிஸ் இருக்குது. அதனால ஒரு 1 இயர் கழிச்சு போகிறதெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த டைம் அன்ஃபர்னிஷ்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ் பத்தின அப்டேட்ஸ் எல்லாமே வரப்போற வீடியோஸ்ல நான் வந்து உங்களோட ஷேர் பண்றேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம KGF 2 படத்துக்கு போறோம். படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் எங்களுக்கு இப்பதான் டைம் கிடைக்குது. எப்பவுமே ரிலீஸ் ஆன அன்னைக்கே நாங்க போயிடும். இந்த தடவை ரொம்ப லேட்டு. அதனால இன்னைக்கு நம்ம போய் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு ஜாலியா மால்ல சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் படத்துல போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். Love you too. முதல்ல என் ஹஸ்பண்டுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வாங்கணும். ஏன்னா இப்போ ஆஃபீஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து ஒரு பொறுப்பான ஹவுஸ் ஒய்ஃபாக எல்லாம் பேக் பண்ணி கொடுக்கணும் லஞ்ச் எல்லாம். அதனால டிஃபன் பாக்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். பழைய வீடியோ ஞாபகம். இதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமா? அதுக்கப்புறம் மெரினா மாலில் இருக்க ஸ்பார் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. எப்போவுமே நான் சென்னையில் இருக்கிறப்ப இங்கே வந்து நிறையா திங்ஸ் வாங்க வருவேன். இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ்லாம் 350 400லேருந்து இருந்துச்சு. அதனால் அதை வாங்க வந்தோம். ஆக்சுவலாக 895 போட்டிருக்காங்க. 350க்கு வந்து இது ஆஃபர் ப்ரைஸ். ஓகே, தூக்காத கடையை பார்த்தோன்னே எக்ஸைட் ஆகாத, வேணுமான்னு பாரு. ஈவினிங் 6:30 ஷோ வந்து புக் பண்ணியிருந்தோம். அதனால் இங்கேருந்து கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஒரு 5 o'clock கிட்ட தான் நாங்கள் மால்க்கே போனோம். அதனால் டக்குன்னு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஐநாக்ஸில் தான் இந்த மூவி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நாங்கள் ஒரு வழியாக படத்தை பார்க்க வந்தாச்சு. ஸோ எப்பவுமே இந்த தேட்டரில் வந்து அங்கே உண்டான அந்த பப்ஸு ஸ்நாக்ஸு பாப்கார்ன் அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பிக் ஸ்க்ரீனில் படம் பார்க்குற ஒரு சுகமே தனி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி ஃப்ரீக். நானும் என் ஹஸ்பண்டும் ரொம்ப மூவிஸ் பார்ப்போம். என்ன படமாக இருந்தாலும் அது ரிலீஸ் ஆனாலே போய் பார்த்துருவோம். இதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்தாலும் பட் இட்ஸ் ஓகே. ஐநாக்ஸில் மூவி பார்த்த ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கிபி வருடங்களுக்கு பிறகு ஃபுட் ஸ்ட்ரீட்டை வந்தடையும் நவீன் நிவி 1 மணி நேரம் பார்க் பண்ணுவோம் போல இருக்கு. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸோட வரப்போகிற வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். So guys, play on AIO Games and win awesome cash prizes every day. So கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கேம் விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்க.